கருத்துரை வழங்க வருகை புரிந்திருக்கும் புரொஃபசர் டாக்டர் ஆர் சத்யாதேவி அவர்களை அறிமுகம் செய்து வைக்க நமது அறக்கட்டளையின் மூத்த உறுப்பினர் ஹேமாபாய் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் அறிமுகம் செய்யும் இந்த நபர் 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் திரு ரங்கசாமி திருமதி விஜயலட்சுமி தம்பதியருக்கு மகளாய் பிறந்தார். வீரராகவா பள்ளியில் மேல்நிலை கல்வியும், குந்தவி நாச்சியார் மகளிர் கல்லூரியில் இளங்கலை கல்வியும், அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை கல்வியும் பெற்றவர். தமிழ் பல்கலைக்கழகத்தில் நிறைஞர் பட்டமும், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும், கிறிஸ்ட் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பட்டமும் பெற்றதோடு அல்லாமல் ஆசிரியர் போட்டித் தேர்வான டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆகியவற்றிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார். மேலும் இவர் 7 ஆண்டு காலம் நன்னிலம் அரசு கலை கல்லூரியில் பணியாற்றியுள்ளார். தற்போது தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் தமிழ் துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தமிழியல் சிந்தனைகள் என்ற புத்தகமும் எழுதியுள்ளார். ஆசிரியர் பணி அறப்பணி என்ற சொல்லுக்கு ஏற்ப அந்த அறப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி வருகிறார். தாயின் அன்பிற்கு நிகராக தமிழை நேசிக்கும் இவர்தான் திருமதி ரே சத்யாதேவி வசந்த் அவர்கள். இவரை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என ஈசனின் தாழ் வணங்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1950 ஏப்ரல் 7 ஹெல்த் டே செலிப்ரேட் பண்றாங்க. 7 ஹெல்த் டே செலிப்ரேஷன் பண்றாங்க. ஹெல்த் டே செலிப்ரேஷனுக்கு மருத்துவரை அழைச்சிருக்காங்க. இங்க தமிழ் பேராசிரியரை எதற்காக அழைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லாத மருத்துவமே இல்லை. தமிழ் இலக்கியங்கள் படித்தவங்களுக்கு மட்டுமே அது தெரியும். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு வாழ்ந்திருக்காங்க. உடம்பை வளர்க்கும் உபாயம் கண்டே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். மருத்துவர்களுக்கு எல்லாம் மருத்துவர் அவர் திருமூலர். சித்தர்கள் எல்லாம் மூல சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா மனிதனுடைய ஆயுட்காலம் 120. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல 60 வயசு வரையும் நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்துட்டாலே ரொம்ப பெரிய சாதனை இல்லைங்களா? அதுக்கு காரணம் உணவு முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். 40 வயசு ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய அங்கீகாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சுகர், பிபி இதெல்லாம் இருக்கணும். அப்பதான் நம்ம 40 வயசு ஆயிருக்கோம்னே ஒத்துக்கிறோம். உண்மைதானே? அது போல இப்போ உணவு முறையா இருக்கட்டும். பொதுவா முன்னோர்கள்லாம் நம்ம தமிழ் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வீடுகள்ல மாவிலை தோரணம் கட்டப்பட்டது. மாவிலை தோரணம் எதுக்குன்னா ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது காய்ந்த இலையில கூட கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகமா இருக்கட்டும், திதி கொடுக்கிற இடமா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் கும்பத்துல மாவிலை வைக்கப்பட்டது. அது எதுக்காக வைக்கப்பட்டதுன்னே தெரியாம நம்ம என்ன செய்யறோம், இப்ப வீடுகள்ல பிளாஸ்டிக்ல வாங்கி மாவிலை தோரணம் வச்சிருக்கோம். நாகரிகம் அப்படிங்கிற போர்வையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே உடலளவுல ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியிலேயே வர முடியாது. அதுதான் என்ன சொல்றாரு வள்ளுவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழி முதலா எண்ணிய 3 அப்படின்னு சொல்றாரு. உடல் பசிக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறதும், உடல் சோர்வு அடையும் பொழுது அதுக்கு தேவையான ஓய்வை கொடுக்காம இருக்கிறதும், உடல்ல வாதம், பித்தம், கபம் இது 3 கூடினாலும் குறைந்தாலும் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா நோய் உண்டாகும். இது மட்டும் இல்லை, நோய் வர்றது மட்டுமல்ல, என்னன்னா உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பா நற்கூச்சே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. மருந்தை காட்டிலும் மருத்துவத்தை காட்டிலும் மருத்துவர்களை காட்டிலும் எது மேன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் உற்றவருக்கு இனிமையா இன்சொல் பேசுறது ரொம்ப பெரிய மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு வள்ளுவம். அந்த வகையில நான் பார்த்த சிறந்த மருத்துவர் டாக்டர் ராதிகா மைக்கேல் மேம். அவங்க இங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல எவ்வளவு பெரிய இஷ்யூ, எதோட முடியல போய் சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அது நாளைக்கு போயிடலாம், ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மேஜிக்கலான வேர்டு. நான் ரசிச்சிருக்கேன் நிறைய முறை மேடம் கிட்ட. அந்த வகையில பிச்சை ஃபவுண்டேஷன் மூலமா புற்று நோயாளிகளுக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும். ஸ்கிரீன்ல பார்த்தேன், மதிய உணவு கொடுக்குறோம் நாங்க 120 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும். அவங்க ஆபரேஷன் செலவுக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நோயாளிகளுக்கு நாங்க இருப்போம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆறுதல்.
இனிமையான அந்த மருந்தை கொடுக்கிற வெற்றி சார் ஃபேமிலி, அதை ஃபேமிலியாவே செய்யறாங்க இந்த சேவையை வந்து இந்த சேவைக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்தோடு நன்றியும். இது போல நல்ல நிகழ்விற்கு என் பேச அழைத்தமைக்கு நன்றியை கூறி இறுதியாக ஒரு கவிதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த கவிதையை வந்து நாம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எழு ஆகாயம் தொழு இருதயம் துடிக்க விடு ஈரெழுந்த பழுத்தே உடல் வேர்வை களி ஊளை சதை ஒளி எருது போல் உலை ஏழை போல் உன் ஐமுழன் பேணு ஒழித்து விடு புகை மது ஓட்டம் போல் நட ஔடதம் பசி அக்தாற்றின் எக்காவா என்று எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.